நம்முடைய இளைஞர்களுக்கு தேசப்பற்று இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து விவாதிப்போம். நம் மத்தியிலே காந்தி அமைப்பை சேர்ந்த சகோதரர் ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நீங்க இந்த அமைப்பு வைத்து காந்தியினுடைய பெயரால இளைஞர்கள் மத்தியில் ஒரு தேசப்பற்றை உருவாக்கும் முறையில் சமூக சேவை செய்து கொண்டு வருகிறீர்கள். இன்றைய இளைஞர்கள்ட்ட தேசப்பற்று அதிகரித்து இருக்கிறதா குறைந்திருக்கா? உங்களுடைய கருத்து? குறைவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை, அது அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி இல்லைன்னா எங்களோட ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாலண்டியர்ஸ்க்கு மேலே எல்லாமே யங் பாய்ஸ் தான். அதனால அது கண்டிப்பாக குறையிலன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்றைய இளைஞர்கள் தான் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளில் வந்து எல்லா பெரிய போஸ்டிங்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. இங்கிலாந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரீஸ்ல வந்து டெலிஃபோன் கார்டு, இன்றைய இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டெலிஃபோன் கார்டு, சிம் கார்ட்ஸ்லாம் கூட மகாத்மா காந்தியோட படத்தை அச்சிட்டு அவங்க கௌரவப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட அந்த டெலிஃபோன் கார்டு, இந்த சிம் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா நடிகைகள் அந்த மாடல்களோட புகைப்படங்களை போட்டு நம்ம கௌரவப்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க எந்த அளவுக்கு சுதந்திரத்தை வந்து பாடுபட்டிருக்காங்க. ஏன்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியுற மாதிரி அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த டைம்ல. அந்த அருமை நம்மளுக்கு தெரியாதே நிறைய இது போகுது. அப்போ வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகளை சொன்னாங்க. இளைஞர்கள் எங்களுக்கு யாருமே சொல்றதில்ல. உங்களுக்கு தான் தெரியுமே, காந்தியை பத்தி தெரியும்ல. நீங்க வந்து ஏர்டெல்லோ இல்லை மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள பெரிய ஹையர் போஸ்டிங்ல இருக்குங்க, நீங்க முன்னிறுத்தி அதை பண்ணலாம் இல்லைங்களா? நான் ரெகுலரா பண்ணணும்னு சொல்லல, அவங்களோட நினைவு தினங்கள்லயோ மற்ற விஷயங்கள்லயோ அது பண்ணலாம். நன்றி திரு ராஜேஷ். திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆர் கே செல்லுமணி அவர்கள், இன்றைக்கு இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான தேசப்பற்று இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இந்த கலைஞர் தொலைக்காட்சியோட நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு முதல்ல என்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே வந்து, நான் ஷோலை படம் பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அவ்வளோ பெரிய உணர்வு வரல. ஆனால் அம்மா லக்ஷ்மி அம்மா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் படுத்துட்டு இருக்கும்போது என் தலைக்கு முதுகு மேலே சொயின் அந்த சத்தத்தோட போது நான் சொல்ல தெரியல. ஆனால் நான் உணர்றேன், அது வந்து தலைக்கு மேலே தூக்குனா தலை செதறி போயிடும். மெஷின்கள்லாம் வந்து அந்த புல்லட் பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த களத்தை நான் வந்து உணரும் போது என்னோட கண்ணில் வந்து தண்ணி வருது. அவங்கள பார்க்கறத வந்து நான் மிகப்பெருமையா நினைக்கிறேன். அதுதான் இந்த இளைஞர்கள் இருக்கிற தேசப்பற்று. எனக்கு தெரியாது, ஆனா அதை சொல்லும் போதே நான் பார்த்த மிகச்சிறந்த திரைப்படங்களோட அது வந்து என் கண் முன்னாடி விரியுது. அது வந்து தேச பற்று தான், அதுதான் காரணம். அப்புறம் இன்னொன்னு வந்து, அந்த அம்மா சொன்னது மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. எனக்கு கூட அவ்வளவு பெருசா தெரியாது, எங்க அப்பா அப்பா சொன்னாருன்னு. அப்போ பெற்றோர்கள் தான் அதை வந்து அவங்க தேசப்பற்ற ஊட்டி வளர்க்கணும். இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு தேசப்பற்ற ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோர், சமூகம், அரசியல். இவங்க தான் வளர்த்தாதான் அதெல்லாம் வளரும். நன்னெறிகள் வளர்க்கப்பட்டால் தான் வளரும். அன்னைக்கு நேதாஜி கூப்பிட்ட உடனே, மகாத்மா காந்தி கூப்பிட்ட உடனே வந்தவங்க எல்லாம் இளைஞர்கள் தான். அன்னைக்கு இளைஞர்கள் தான், அன்னைக்கு முதியோர்கள் யாரும் வரல. அன்னைக்கு அவங்க எல்லாம் இன்னைக்கு முதியோர்கள். அன்னைக்கு ஐயா குமரியானந்தன் இன்னைக்கு முதியோரா இருக்கலாம், ஆனா காந்தி கூப்பிடும் போது அவர் இளைஞர் தான். அன்னைக்கும் இளைஞர்கள் தான் தேசப்பட்டு இருந்திருக்கு, இன்னைக்கும் இளைஞர்கள் தான் தேசப்பட்டு இருக்கு. வைஷ்ணவி சொன்னதுல மிக சிறந்த இது இருக்கு. நான் வந்து மார்க் வாங்கினாதான் இது படி. அப்போ நீ மார்க் வாங்குறதுக்காவது படி முதல்ல. ஜனகன மனகளை சொன்னா எழுதுனா 10 மார்க் வரணும், அதுக்காக படிச்சு சொல்ல முதல்ல. அப்புறம் அந்த அம்மா வந்து எனக்கு தாலாட்டு பாடும் போதே வந்து எனக்கு வந்து தாலாட்டு பாடும் போது ஜனகன மனதை சொல்லி கொடுக்கட்டும். அதெல்லாம் ஒரு பாடமா, அதெல்லாம் வந்து ஒரு இப்ப எனக்கு தோணுது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்தது கூட ஒரு நல்லதா இருக்கு. இப்ப எனக்கு இந்த அம்மா ஒரு புதுசா ஒரு தாய், சிறந்த தாய், அவ தாலாட்டு பதில் ஜனகன மனதை சொல்லி பாட வைக்கிறான்னு நான் இனிமே நான் சீன் வைக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா இதை கொஞ்சம் பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், இவன் பாரு சீன் ஜனகன மனதை எப்படி வந்து இது. ஆனா அது அந்த கிரிட்டிசைஸ் பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. இது மாதிரி வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தேசப்பற்று, தேசம், வரலாறு, என்னுடைய தாய் தந்தை பற்றி தெரியாம நான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு அனாதை. அது மாதிரி உன்னுடைய சரித்திரத்தை பத்தி, இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம இந்தியாவை பத்தி நீ தெரியாம இருந்திருக்குன்னா நீயும் வந்து ஒரு தாய் தந்தை இல்லாத அனாதை அப்படிங்கறத வந்து அரசும் நானும் என் குழந்தைகளுக்கு உணர வைக்கணும். ரோஜாவில வந்து ஓடி வந்து, ரோஜா திரைப்படத்துல தேசிய கொடி எரியும் போது அவர் மணிவண்ணத்துல சொன்னார், செல்லுமணி இதுக்கு இவ்வளவு பெரிய அப்ளாஸ் கிடைக்கும் தெரியலன்னு. அப்போ அது பார்த்தோன்னு நீ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அந்த கொடி வந்து கீழே விழாம பிடிக்கணுங்கிறது அவன் காலில் எரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து பிடிப்பான். இந்தியா முழுக்க அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அப்போ அதுதான் உணர்வு, அதுதான் தேசப்பற்று. எப்படி காமிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியல. தேசப்பற்று மிக அதிகமா இருக்கிறது. வழக்கமா இளைஞர்கள், எங்க தாத்தா வந்து எங்க அப்பா குறை சொன்னார், எங்க அப்பா என்ன குறை சொன்னார். ஆனா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், எங்க தாத்தா விட எங்க அப்பா புத்திசாலி, எங்க அப்பனை விட நான் புத்திசாலி, என்னை விட என் மகன் புத்திசாலி. அதனால இந்த இளைய சமூகம் நிச்சயமாக என் இந்தியாவை வல்லரசாக மாற்றாது, நல்லரசாக மாற்றுங்கிறது எனக்கு நிச்சயம். நன்றி ஐயா குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள். இன்றைக்கு இந்த தேச பற்று இளைஞர்களிடத்தில் அதிகமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? பற்று எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறதா இல்லையா? தேசப்பற்று
வளர வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணம். இந்த கலைஞர் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததனுடைய நோக்கமே அதுதான். எனவே முதலிலே நான் பாராட்டுகிறேன். இரண்டாவது, இன்று பலதரப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மாணவர்களிலே இருந்து, ஆசிரியர்களிலே இருந்து எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்திருக்கிறது என்று பேசினாலும், இன்னும் வளர வேண்டும் என்று பேசினாலும், தேசப்பற்று என்கின்ற சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிகின்ற காரணத்தினாலே தானே அவர்கள் அவ்வளவு பேசுகிறார்கள் என்பதிலே என்னுடைய பாராட்டு அவர்களுக்கு உண்டு. 2 பேருக்கு. அடுத்து, இந்த நாட்டு விடுதலைக்கு பெரிதும் தியாகம் செய்த அண்ணல் காந்தி மகான் பக்கத்திலேயே இருந்தவர்கள் இன்று நமது எல்லோருக்கும் காட்சி தந்திருக்கிறார்கள். தொலைக்காட்சி மூலம் எல்லோருக்கும் போகிறார்கள். எனவே கல்யாணம் அவர்கள் இங்கே வந்தது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதை போலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையிலேயே இருந்த லட்சுமி அம்மாள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டுக்கு எந்தெந்த வகையிலே எல்லாம் தொண்டு செய்தார் என்பதையெல்லாம் அவர்கள் மனதிலே நினைத்து, நான் செத்தாலும் இந்த படையிலே இருந்து சாவேன் என்று சொன்ன ஒரு வீர பெண்மணியை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பொறுத்தவரையிலே, நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே காந்தியையும் நேதாஜியையும் கொஞ்சம் இணைத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு பெரும் புண்ணியம் செய்த நாடு. அந்த புண்ணியம் செய்த நாடுதான் இன்னும் அந்த தேசபக்தியை வளர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு கடமை இருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே முழங்குகின்ற ஒரு முழக்கம் ஜாய் ஹிந்த் என்பது. அதை கொடுத்தவனே ஒரு தமிழன். செண்பகராமன் பிள்ளை என்று நாஞ்சில் நாட்டிலே பிறந்த தமிழன் ஜெர்மனியிலே போனான். பிறகு வியன்னாவுக்கு வந்தான். வியன்னாவுக்கு வந்திருக்கின்ற நேரத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கே போனார். அவரை வரவேற்ற பொழுது ஜாய் ஹிந்த் என்று வரவேற்றான். அந்த ஒலி அவருடைய நெஞ்சத்திலேயே போய் பதிந்தது. அதை உலகமெல்லாம் பரப்புகின்ற பெரும் காரியத்தை செய்தவர் நேதாஜி என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிறேன். அந்த பெயரையே பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ் என்பதை விட நேதாஜி என்பதே எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது. நேதா என்றால் தலைவர், ஜி என்றால் மரியாதைக்குரிய விகுதி. பெயரையே விட்டுவிட்டு அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த பட்டத்தாலேயே அவருடைய பெயர் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மகத்தான மனிதன். மகாத்மா காந்தியை பொறுத்தவரையிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார், பாதுஷாவினுடைய கல்லறையிலே இருந்து வாளை உருவி சலோ டெல்லி என்று புறப்படுகிற பொழுது, நான் வெற்றி பெற்று வெள்ளைக்காரர்களை வெளியே அனுப்பிவிட்டு இந்த தேசத்தை காந்தி கையிலே கொடுப்பேன் என்று சொன்னவர் நேதாஜி. அவருக்கு அந்த ஜெய்ஹிந்த் என்ற சொல்லை முழக்கத்தை முழங்கியவன் செண்பகராமன் பிள்ளை, ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்த தமிழன். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஹிட்லர் சொல்லுகிறார், இந்தியர்கள் அடிமையாக வாழுவதற்கென்றே பிறந்தவர்கள் என்றான். இவன் எழுந்தான், ஹிட்லருடைய கையை பிடித்து இறுக்கினான், முறுக்கினான். நீ சொன்ன சொற்களை பின்வாங்கவில்லை என்று சொன்னால், மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உன் கையை விடமாட்டேன் என்று பிடித்தான். அவன் பின்வாங்கி மன்னிப்பை கேட்க வைத்தவன் ஒரு தமிழன். அவன் இங்கே வந்தான். தமிழ்நாட்டிற்கு நீர்மூழ்கி கப்பலிலே வந்தான். சென்னை கோட்டையிலே வெள்ளையர்கள் இருக்கின்ற நேரத்திலே பீரங்கி குண்டை செலுத்தினான். எந்த கப்பலிலே இருந்து? எம்டன் என்ற கப்பலிலே இருந்து. எல்லோரும் அவனை பிடிப்பதற்கு தேடினார்கள். அவன் தப்பி போய்விட்டான். எம்டன் கப்பலிலே தப்பி போய்விட்டான். இன்று கூட நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், அவனை பிடிக்க முடியாதையா, அவன் பெரிய எம்டே அப்படி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அது அந்த செண்பகராமன் பிள்ளை வந்த கப்பல். இதை நாம் தமிழிலேயே தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் உணர வேண்டும் அல்லவா? ஒன்றை சொல்லுகிறேன். இந்த சென்னையிலே இருக்கின்ற
இன்று சோழா ஹோட்டல் என்று இருக்கின்ற இடம்தான் அன்று இந்து பத்திரிகையினுடைய கஸ்தூரி ஐயங்காருடைய வீடு. அந்த வீட்டிலே சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் குடியிருந்தார். அப்போது காந்தி வந்தார். காந்தி வந்து அங்கு தங்கினார். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த புலவன் காந்தியை பார்க்க விரும்புகிறான். காந்தி உள்ளே சத்தியமூர்த்தியோடு ராஜாஜியோடு கீழே மெத்தையை விரித்து அவர் உட்கார்ந்திருக்க, மரியாதை காரணமாக ராஜாஜி எல்லோரும் நின்று கொண்டிருக்க, யாரும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்று வாரா என்கின்ற ராமசாமியை வாயிலே நிறுத்தி யாரும் வராமல் தடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தலைப்பாகை காற்றிலே ஆட ஆட ஒரு மனிதன் வருகிறான். புயல் போலே வருகிறான். அவன்தான் பாரதி. பாராவினுடைய தோளிலே ஒரு அடி அடித்துக் கொண்டு, என்னவோ இங்கே நிற்கிறீர் என்று அவரை திருப்பி விட்டு உள்ளே போய் காந்தியினுடைய மெத்தையிலேயே போய் அமர்ந்து, மிஸ்டர் காந்தி, இன்று மாலையிலே திருவல்லிக்கணியிலே 5:30 மணிக்கு நான் பேசுகிறேன், நீங்கள் தலைமை தாங்க முடியுமா? காந்தி யார் இந்த முரடன் என்று கேட்கவில்லை. அவர்தான் காந்தி. தேசாய், மகாதேவ தேசாய், இன்று ஐயா சொல்லுகிற நேரத்திலே நமக்கு வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறதா? ஆமாம், வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறோம். உடனே மீண்டும் திரும்பி, ஐயா நாளைக்கு உங்கள் நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டால் நான் வருகிறேன். முடியாது, இன்றே நடக்க வேண்டும். உம்முடைய இயக்கத்திற்கு ஆசீர்வாதம் என்கின்றான் பாரதி. அந்த பாரதி தான் இன்று ரவீந்திரநாத் டாகூருக்கு முன்னாலேயே காந்தியை மகாத்மா என்று அழைத்த தமிழன். மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் முதலிலே ஒரு தமிழன், சுதேசமித்திரன் ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர்தான் முதலிலேயே தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற நேரத்திலேயே இங்கே அழைத்தார். அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதர் ஒரு மகாத்மாவோ என்று முதலிலே சொன்னவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அடுத்து, வாழ்கனி எம்மான், இந்த வையத்து நாட்டில் எல்லாம் 120 நாடுகளிலே காந்திக்கு இன்று தபால் முத்திரை வெளியே வந்திருக்கிறது. 120 நாடுகளிலே. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலிலே கொடியேற்றியது யார்? விடுதலை போராட்ட காலத்திலே பாஷ்யம் என்று சொல்லுகின்ற மனிதர் தான் முதலிலே கொடியேற்றினார். எப்பொழுது கொடியேற்றினார்? 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அந்த பாஷ்யம். ஏனென்றால் காந்தி சொன்னார், நாம் எல்லாம் விடுதலை பெற்றதாகவே நினைத்துக் கொள்ள வேண்டும், கொடியேற்ற வேண்டும் என்று சொன்னார். எல்லா இடங்களிலும் என்று சொன்னால் அவர் கோட்டையை நினைக்கவில்லை. இவன் கோட்டையே நினைத்து ஒரு தமிழன் போனான். அங்கே காசினோ தியேட்டருக்கு படம் பார்க்க போனார்கள். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே இருக்கின்ற அந்த வெள்ளைக்காரனுடைய ராணுவத்தை சார்ந்தவர்கள் காக்கி சட்டை போட்டுக்கொண்டு காசினோ தியேட்டருக்கு படம் பார்க்க போனார்கள். இவரும் சாரணர் இயக்கத்தில் இருந்தவர். இவரிடமும் காக்கி உடை இருந்தது. அவர்களோடையே உள்ளே போய் அவர்கள் மீண்டும் கோட்டைக்குள்ளே போகின்ற பொழுது இவரும் போய்விட்டார். ஒருவருக்கும் தெரியாமல் இடுப்பிலே கட்டியிருந்தார் நமது தேசிய கொடியை. 200 அடி உயர தந்தி கம்பத்திலே ஏறி அந்த கொடியினை அங்கே கட்டிவிட்டு மகாத்மா காந்தி வாழ்க என்று சொன்னவன் 1932 வெள்ளையனுடைய கோட்டைக்குள்ளேயே சென்று சொன்னவன் ஒரு தமிழன், பாஷ்யம் என்று சொல்லுகின்ற பையன். நான் அவரிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரான உடனேயே அவரிடம் ஒரு கொடி வாங்குவதற்கு போனேன். அந்த நேரத்திலே அவர் சொன்னார், குமரி, நான் இந்த கொடியை ஏற்றி அங்கே வைத்து பறக்க விட வேண்டும் என்று நான் ஏறுகிற பொழுது கலங்கரை விளக்கத்து வெளிச்சம் அடிக்கும். இந்த பக்கம் வெளிச்சம் அடித்தால் நான் அந்த பக்கம் போவேன்,
அந்த பக்கம் வெளிச்சம் அடித்தால் அந்த பக்கம் வருவேன். ஒரு குரங்கு மாதிரி இருந்து நமது தேசிய கொடியை அங்கே ஏற்றி விட்டேரப்பா என்று பெருமையோடு சொன்னார். அந்த மனிதன், அந்த மாமனிதர் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த இடத்திலே சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய பெருமக்களே, காந்தி மகானுடைய பெருமை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸனுடைய பெருமை, இவைகளை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தியாகிகள் மாநாடு ஒன்று நடத்தினேன். அந்த தியாகிகள் மாநாட்டிலே நேதாஜியோடு அந்த பெண்கள் படைக்கு தலைமை தாங்கிய லட்சுமி வரவழைத்தோம், கேப்டன் லட்சுமி. அதை போலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வீட்டு சிறையிலே வைத்திருந்த போது ஆப்கானிஸ்தானத்திற்கு காரிலே கொண்டு போன அவருடைய சகோதரர் மகனை அழைத்து வந்திருந்தேன். இங்கே செங்கோட்டையிலே இருந்தாரே, சிறையிலே இருந்தாரே மேஜர் தில்லான், அவரை அழைத்து வந்தேன். அந்த நிகழ்ச்சியிலே தமிழக முதல்வராய் அப்போது இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். நான் பணிவோடு கேட்டேன், தமிழ்நாட்டிலே தியாகம் செய்த தியாகிகளினுடைய படங்களை எல்லாம், திருவுருவ படங்களை எல்லாம் ஒரு இடத்திலே வைக்க வேண்டும், ஒரு தியாகிகள் மணிமண்டபம் கட்டி கொடுங்கள் என்று சொன்னேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கிண்டியிலே தியாகிகள் மணிமண்டபம் கட்டி இருக்கிறார் என்றால், அந்த மணிமண்டபத்திலே தமிழ்நாட்டிலே தியாகம் செய்தவர்களுடைய திருவுருவ படங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த திருவுருவ படங்களை பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உணர்வு வரும். ஒரு செய்தி, இதை தமிழர்கள் மறக்க கூடாது என்பதற்காக தமிழர்கள் மட்டும் இருக்கின்ற இடத்திலே பேசுகிறோம். நமது கடமை உலகத்திற்கே பரப்ப வேண்டியது. முதல் சுதந்திர போர் சிப்பாய் போரா 1857 நடந்ததா? இல்லை. 1806 ஜூலை மாதம் 9 வேலூரிலே நடந்ததுதான் முதல் புரட்சி. மறந்து விடாதீர்கள். 1906 ஜூலை 9 வேலூரிலே நடந்த புரட்சி. 8 மணி நேரம் அந்த கோட்டை நம் கையிலே இருந்தது. கோட்டை நம் கையிலே இருந்தது. பிறகு நம்மவர்கள் 100 பேரை கைது செய்தார்கள். ஒரு வீரனை, ஒரு புரட்சி வீரனை கீழே கிடத்தி அங்குலம் அங்குலமாக வெட்டி கொண்டார். அங்குலம் அங்குலமாக வெட்டி கொண்டார். இத்தனை தியாகம் செய்த தமிழ்நாடு, காந்திக்கு அரையாடை கொண்டு உடுத்துவதற்குரிய புண்ணியத்தை பெற்ற ஒரு நாடு. இந்த தமிழ்நாடு தேசபக்தியை பரப்பி தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அதனை பரப்ப வேண்டும். உலகத்திலே அதனுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு கலைஞர் தொலைக்காட்சி இந்த வாய்ப்பை சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் நன்றி. ஐயாவுடைய உரை இன்றைய இளைஞர்களுக்கு அரிய தகவல்களை அடங்கிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. ஆகவே அவருக்கு என்னுடைய தலை தாழ்ந்திய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.